ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் சைக்காலஜி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நீங்க நம்ம ஒரு 60லேருந்து ஒரு 70 கொஸ்டின் கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. ஓகேங்களா? ஸோ வருங்காலங்களில் இந்த கொஸ்டினோட எண்ணிக்கை நம்ம கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றத கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம வருவோங்க. நம்ம லாஸ்ட்டாக கேட்டிருந்த கொஸ்டின் எதுங்க, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், அதாவது இதுக்கு என்னதுங்க NCERT, இதை தான் நம்ம தமிழில் கொடுத்துருந்தோம். NCERT தொடங்கப்பட்ட ஆண்டு கட்டணம் 1961. ஸோ 1961ல் செப்டம்பர் 1, ஓகேங்களா, செப்டம்பர் 1 அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது தான் அதனோட விரிவாக்கம். இதனோட தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1961 செப்டம்பர் 1 தான் வந்து தொடங்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான கொஸ்டினுக்குள்ள போகலாம் பாருங்க, வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தமிழக கல்லூரிகளில் பயிற்று மொழியாக தமிழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஸோ தமிழக கல்லூரிகளில் பயிற்று மொழியா எப்போதிலிருந்து வந்து தமிழை வந்து அறிமுகப்படுத்துறாங்க? ஓகே, சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, 1970. சீதாங்க இதுக்கான ஆன்சர். 1970, 1970 தான் என்ன பண்றாங்க, கல்லூரிகள்ல வந்து தமிழ் மொழியை வந்து என்ன பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் உயர்கல்வியில் வந்து நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ 1970ல் தமிழை வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கற்கும் பாரதம் திட்டம் எப்போது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கற்கும் பாரதம் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்குன்னு ஒரு நபர் இருந்திருப்பாங்க, ஆட்களை கூப்பிட்டு வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ அது கற்கும் பாரதம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சூப்பர். எப்பங்க, 2009. சீதாங்க இதுக்கான ஆன்சர். 2009 தான் வந்து கற்கும் பாரதம் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ மன்மோகன் சிங் யாருங்க பிரதமராக இருந்திருப்பாரு, பிரதமர் மன்மோகன் சிங் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ 5 வயதிற்கு மேற்பட்டவங்க, ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியங்க. இதுவரை நம்ம பார்த்தது 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த கற்கும் பாரதம் திட்டத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவு கல்வி அறிவு கொடுத்து, எழுத்தறிவை கொடுத்து, கற்றல் கற்பித்தல் வர வைக்கத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கற்கும் பாரதம் திட்டம் 2009 செப்டம்பர் 8 என்ன பண்ணியிருப்பாரு, மன்மோகன் சிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. SSA என்பதன் விரிவாக்கம் யாது? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். SSA என்பதன் விரிவாக்கம் யாது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. நான் வாசிக்கல, ஏன்னா வாசித்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. நான் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். சர்வ சிக்ஷா அபியான், டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ SSA அப்படின்றதோட விரிவாக்கம் என்னதுங்க, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றதா வந்து அதனோட விரிவாக்கம். ஸோ ஸ்பெல்லிங்கோட நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதனோட எக்ஸ்பிளைன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த SSA அண்ட் RMSA, ஸோ பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தா இதுக்கு அடியில இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது SSA அப்படின்றது சர்வ சிக்ஷா அபியான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2001 2002 அந்த வாக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூலமாக தான் அந்த 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு ஸோ இலவச கட்டாய கல்வி கொடுக்கறது இது மூலம் இன்னும் சாத்தியமாயிருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம், எலிமெண்டரி ஸ்கூலில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பென்சில் வரைஞ்சிட்டு முன்னால் ஒரு பாப்பாவும் இங்கே ஒரு தம்பியும் உட்காந்துட்டு, அந்த பாப்பா புக்கில் கையில் புக்கு வச்சுன்னு இருக்கும். இந்த தம்பி கை நீட்டுறா போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடராஜ் பென்சில் வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இதான் SSA அப்படின்றதோட வந்து இது வந்து இருக்கும், அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு இருக்கும். சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது தான் வந்து அதனோட விரிவாக்கம். அடுத்து SSA உடன் பொருந்தாதது எது? ஸோ பாருங்க, SSA என்னன்னு பார்த்துட்டோம், சர்வ சிக்ஷா அபியான் பார்த்துட்டோம். இது 2001 2002 அந்த காலகட்டத்தில் தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியன் கவர்மெண்டால ஒரு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இதுல என்னென்ன வந்து பள்ளிகளுக்கு செயல்படுத்துறாங்க, அதுல எது பொருந்தாதது? ஓகேங்களா? ஸோ நான் ஒன்னொன்னா சொல்றேன். மதிய உணவு வழங்குதல், ஆமாங்க, கரெக்ட் தாங்க. SSA ஸ்கீம் மூலமா, சர்வ சிக்ஷா அபியான் மூலமா மதிய உணவு வழங்குறாங்க. மாணவர்களுக்கு உதவி தொகைகளை வழங்குதல், ஆமாங்க, மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க, உதவி தொகைகளை வழங்குறாங்க. இதுவும் கரெக்ட் தான். பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல், ஆமாங்க, பள்ளிக்குன்னு ஒரு மேலாண்மை குழு இருக்கும். அதாவது வந்து பேரண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலா இருக்கிறவங்க, பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிறவங்க,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவர்கள் இவங்கெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, பள்ளி மேலாண்மை குழு அப்படின்ற ஒரு குழு வந்து சேர்த்து என்ன பண்ணுவாங்க, பள்ளியை வந்து மேம்படுத்துவாங்க. அதுலேயும் வந்து எஸ்எஸ்சியோட பங்கு வந்து இருக்குங்க. இதுவும் கரெக்ட் தான். நூலகம் மற்றும் அறிவியல் ஆய்வகம் அமைத்தல், இதாங்க இங்க பொருந்தாதது. இதுக்கான ஆன்சர் வந்து தவறுங்க. அப்ப இங்க தவறா இருக்கிறது டி தான். ஏன் பொருந்தாது அப்படின்னா இது வந்து RMSA ஸ்கீமுக்கு கீழே வரக்கூடியதுங்க. ஓகேங்களா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய லைப்ரரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஓகேங்களா, சயின்ஸோட லேப், இது எல்லாமே RMSA ஸ்கீம்ல தான் வரக்கூடியது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து லேப் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன் இல்லைங்களா. ஸோ லேப் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றது எல்லாமே நான் எந்த ஸ்கீம்ல தான் ஒர்க் பண்றேன்னா RMSA ஸ்கீம் மூலமா தான் அந்த லேப் அசிஸ்டன்ட் லேபோட பில்டிங் கட்டியிருப்பாங்க. எனக்கு சேலரி வந்து RMSA மூலமா வந்து என்னோட இதை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா RMSA மூலமா தான் வந்து பார்த்தா அந்த லேப் சம்பந்தமான மற்றும் நூலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அறிவியல் ஆய்வகம் நூலகன்றது RMSA வரணும், அது இங்க பொருந்தாதது. அடுத்து RMSA என்பதன் விரிவாக்கம் யாது. இப்பதான் அங்க பார்த்தோம் இதெல்லாம் RMSA வரும்னு. அப்போ RMSA என்னன்னாங்க, அதனோட விரிவாக்கம் என்னங்க அப்படின்றதாங்க. இது கூட ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதுங்க ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்றத இதனோட விரிவாக்கம். ஸோ ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்றதா வந்து இதனோட விரிவாக்கம். ஓகேங்களா, அப்ப ஏதான் என்னதுங்க, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அனைவருக்கும் என்னதுங்க, இடைநிலை கல்வி திட்டம். அதாவது இடைநிலையை வந்து என்ன பண்றது, குறைக்கணும். இடைநிலை ஸ்கூல் நின்றுறாங்க இல்லையா, அந்த வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தரக்கூடாது. அனைத்து மாணவர்களுக்கும் வந்து அந்த இடைநிலை இல்லாம என்ன பண்ணணும், கண்டினியூ அவங்களை படி வைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த RMSA அப்படின்ற ஸ்கீம், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்த RMSA எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது? ஸோ RMSA திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வரப்படுது நம்ம பார்த்துட்டோம். இந்த RMSA திட்டம் வந்து எந்த 5 ஆண்டு திட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது? சூப்பர், எத்தனாவதுங்க, 11வது 5 ஆண்டு திட்டம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த RMSA ஸ்கீம் எந்த 5 ஆண்டு திட்டம்? 11வது 5 ஆண்டு திட்டத்தின் மூலமாக தான் என்ன பண்ணப்படுதுங்க, கொண்டு வரப்படுகிறது. அப்போ 11 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து RMSA உடன் தொடர்பற்றது எது? எப்படி நம்ம SSA பார்த்தோமோ அதே போல இங்க RMSA உடன் தொடர்பற்றது எது அப்படின்றத நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஓகேங்களா, சோ கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குதல். ஆமாங்க, கரெக்ட்டுங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா SSA-க்கும் இது வரும், RMSA-க்கும் இது வரும். ரெண்டுமே கற்றல் கற்பித்தல் உபகரணம் வந்து வழங்குவாங்க. கணினி வழி கல்வி அளித்தல். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப்ஸ் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. மாணவர்களுக்கு கணினி வழி கல்வி கற்றுக் கொடுப்பாங்க. இது எல்லாமே எந்த ஸ்கீம் மூலமா நடக்குதுன்னா RMSA ஸ்கீம் மூலமா தான் நடக்குது. அடுத்து இடைநிலை கல்வி அளித்தல். ஆமாங்க, நான் சொன்னேன் இல்லையா, அனைவருக்கும், இதனோட பேர் என்னதுங்க, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்றத வந்து இதனோட பேரு. சோ அனைவருக்கும் இடைநிலை கல்வி அளித்து சோ அந்த இடைநிலை இல்லாம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து இதனோட முக்கிய நோக்கம். இதுவும் கரெக்ட் தான். முழுவதும் மாநில அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. தவறுங்க. ஓகேங்களா, சோ என்ன இது மத்திய அரசின் நிதி உதவியால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த RMSA திட்டம். ஓகேங்களா, சோ மத்திய அரசால் என்ன பண்ணப்படுதுங்க, இது வந்து கொண்டு வரப்படுகிறது. ஓகேங்களா, அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. அடுத்து 2017 யார் தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை வரையறுக்க குழு அமைக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கூட வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2017 புதிய கல்விக் கொள்கை அமைக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைச்சாங்க? சூப்பர், இது எல்லாருக்குமே தெரியும், கஸ்தூரி ரங்கன் குழு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கஸ்தூரி ரங்கன்ற ஒரு தலைமையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ 2017 அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு தலைவரும் 8 உறுப்பினர்களும் கொண்ட குழுவாக தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்குறதுக்கான அந்த இதுகளை வந்து வரையறுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ கஸ்தூரி ரங்கன் குழு. அடுத்து 2017 ஆண்டு அமைக்கப்பட்ட கஸ்தூரி ரங்கன் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு. என்ன பண்ணிருப்பாங்க, இந்த குழு வந்து தன்னோட அறிக்கையை வந்து எந்த ஆண்டு வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர், 2019 ஜூன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 2019 ஜூன்ல இவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க கஸ்தூரி ரங்கன். 2019 ஜூலைல வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, புதிய கல்விக் கொள்கையை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, அப்ப 2019 ஜூன். அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதாங்க. 2018-19 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வியினை முன்பருவ கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை எவ்வித பாகுபாடின்றி முழுமையாக வழங்க முன்மொழியப்பட்டது எது?
பாருங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த தொடர்ச்சியா பார்த்துன்னு வரோம் பாருங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்ஏ வருது. அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கை கஸ்தூரி ரங்கன் குழு தலைமையில் அந்த குழு அறிக்கை வந்து 2019 ஜூனில் சமர்ப்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் இது வந்து கொண்டு வரப்படுதுங்க. 2018-19 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் முன்பருவ கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை எவ்வித பாகுபாடின்றி முழுமையாக வழங்க முன்மொழியப்பட்டது. ஸோ எந்த திட்டத்தின் மூலமா வந்து அது முன்மொழியறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சம்ஹார சிக்ஷா. ஓகேங்களா. ஸோ சமகார சிக்ஷா, சமக்கர சிக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சமக்கர சிக்ஷா அப்படின்ற அந்த அமைப்பு தான் வந்து என்ன பண்ணுதுங்க, இது வந்து கொண்டு வருதுங்க. எந்தவித பாகுபாடின்றி முழுமையா முன்மொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சமக்கர சிக்ஷா தான் வந்து கொண்டு வருது. ஸோ இதுல ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா சர்வ சிக்ஷா அபியான் மற்றும் ஆர்எம்சி, எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்சி ரெண்டுமே இதில் அடங்கிடும்னா இந்த சமகர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தில் வந்து சமகர சிக்ஷாவில் வந்து என்ன ஆகிடும், அடங்கிடும். அதனால் ஆர்ஆர் கரெக்ட் சொன்னாலும் நம்ம கரெக்டாக, ஏன்னா இது ரெண்டுமே அதுக்குள்ளேயே வந்துச்சு. அதனால் அது வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்துடும். ஸோ அப்போ ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சமகர சிக்ஷா அப்படின்றத வந்து 2018-19 வாக்கில் வந்து எவ்வித பாகுபாடு இன்றிக்காக என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ கைஸ் நம்ம 10 கொஸ்டின் பார்த்தோம். இது உங்களுக்கு அப்படியே வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். இன்னைக்கு பார்த்த 10 கொஸ்டினும் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1970. கற்கும் பாரதம் திட்டம் எப்போது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2009. எஸ்எஸ்சி என்பதன் விரிவாக்கம் எதுங்க, சர்வ சிக்ஷா அபியான். எஸ்எஸ்ஏவுடன் பொருந்தாது எதுங்க, நூலகம் மற்றும் அறிவியல் ஆய்வகம் அமைத்தல். இது வந்து ஆர்எம்எஸ்ஏ கூட வரணும். ஆர்எம்எஸ்ஏ என்பதன் விரிவாக்கம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்றது தான். அப்போ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆர்எம்எஸ்ஏ எந்த 5ஆண்டு திட்டத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா 11வது 5ஆண்டு திட்டம். ஆர்எம்எஸ்ஏவுடன் பொருந்தாது ஏன்னா முழுவதும் மாநில அரசால் வந்து பொருந்தாது, ஏன்னா மத்திய அரசால் வந்து கடைபிடிக்கப்படுது. 2017 யார் தலைமையில் புதிய கல்விக் கொள்கை வரையறுக்க குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டது. அவங்க எப்ப சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா 2019 ஜூன்ல வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அனைவருக்கும் பாகுபாடின்றி கல்வி வழங்குறதுக்காக முன்மொழியப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா சமக்கர சிக்ஷா அப்படின்ற திட்டம். ஓகேங்களா. ஸோ 10 கேள்வி பார்த்துடும். இதுக்கான உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக, ஸோ பாருங்க இந்த கஸ்தூரி ரங்கன் அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கையை 2019 சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதற்கு மாற்றாக தமிழகத்தில் புதிதாக கல்விக் கொள்கை அமைக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. ஸோ தமிழகத்தில் ஒரு கல்விக் கொள்கையை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து பார்த்தா ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அது யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்றதான் 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க. சார் ராமசாமி, தா முருகேசன், ஏ.கே. ராஜன், முத்துக்குமரன் அப்படின்றதான். ஸோ இதில் யார் ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறப்போ இதில் அதுக்கான ஆன்சர் நான் முதல்ல சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து அடுத்து போடுவேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.